நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகா கட் பண்ணி அழகா ஒட்ட வச்சு அதுக்கு பேர் தாங்க கட்டிங் ஃபிட்டிங். அந்த மாதிரி தான் நம்ம இலக்கியாவோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவை கட் பண்ணி ஒரே அடியாக தூக்கி எறிய ஒரு மாசான கேரக்டர் மாசாக வராங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்கு டைகர் மாணிக்கம் தாங்க. டைகருக்கெல்லாம் டைகர் தராரு டைகர் மாணிக்கம். அப்படிப்பட்ட நம்ம டைகர் மாணிக்கு தான் வராரு. டைகர் மாணிக்குமா டே அவரெல்லாம் வேற மாதிரிடாவெல்லாம் தரமான ஆளுடா. அப்படியே வக்கீல்றா அப்படியே வாதாடினா அவர் வாதாடுற இதில் யாருமே நிற்க முடியாது. அவரும் அர்ஜுனும் வாதாடுவாங்க பாரு. வாதாட அவங்க ரெண்டு பேருக்கும் இணை வேற யாரும் இல்லை. அவங்க ரெண்டு பேரால் தோக்காட்டிக்கவே முடியல. லாஸ்ட் வரையும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஈக்குவலாக போயிட்டாங்க. அந்த மாதிரி மாஸ் காட்டுற ஒருட்டேன் தலைவன் வக்கீல் இங்கே எதுக்குடா வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற எதுக்கு நம்ம இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தாங்க. நம்ம கௌதமோட சூழ்நிலையை புரிஞ்சுன்னு இலக்கியாவோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கின்னு கரெக்டாக அந்த ஜெயில் வார்டன் இருக்காங்களோ அவங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு சொன்னல போன வீடியோவில். அதே தாங்க அந்த நல்ல மன்னம் கொண்ட ஜெயில் வார்டன் இருந்துன்னு எனக்கே அவங்க என் குழந்தைய காப்பாற்ற இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கொலையை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொலையாது இல்லை, கொலை முயற்சி தான். அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அவன் மேலே அநியாயமாக பழி போட்டு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் தான் நிரூபிக்கணும். நீங்கள் மட்டும்தான் இது கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, நீ சொல்கிறதும் வாஸ்தவமாக தான் இருக்குது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கை கொடுத்துட்றாங்க. வாக்கு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் தான் இப்போ அங்கே போகிறாங்க. போயிட்டு அப்படியே வீடியோ தான் காட்டுறாங்க. இதை பார்த்தியா, நீ மாஃப் பண்ண வீடியோ தானே இதுதான், பார்த்துக்கோ. கரெக்டாக அந்த இளநீர் கடைக்காரனை வச்சு நீ பேச வச்சு அதெல்லாம் போலி, அவன்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டான். 4 அடி கொடுத்து 4 ஒத்த கொடுத்தா உண்மையை ஒத்துக்கிட்டான். இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்கான் நம்ம அஞ்சலி உன் சொல்லி இதோட முடிஞ்சு, இதுக்கு மேலே உன்னால் திரும்ப வரவே முடியாது. திரும்ப வர உன்னை அடித்து ஓரமாக உட்கார வச்சு நீ பண்ண தப்பெல்லாம் உனக்கு புரிய வச்சு ஜெயிலில் உன்னை கழித்து வைக்கல. என் பேர் டைகர் மாணிக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாசா கிளாஸாக ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே மாசா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போயிட்டு இலக்கியாவை பார்க்க போகிறாங்க. இலக்கியா என்னமா ஆச்சு ஏதுமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை கேட்க, இலக்கியா வந்து நடந்த கதை, சொந்த கதை, போன கதை, வந்த கதை எல்லா கதையும் திருப்பி சொல்லி இந்த மாதிரி கார்த்தியை ஒரு டைம் கடத்திட்டா, அதை நீ அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. கௌதம் சொன்ன மாதிரி நீ முட்டாள்தனமா நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நல்லவங்களுக்கு நல்லது நினைக்கலாம், கேடு கெட்டவங்களுக்கு நல்லதே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரியுற மாதிரி எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்கால அவர் பைரவி கிட்ட ஓடி போயிட்டு ஆண்டி இந்த மாதிரி தான் டைகர் மாணிக்கன்னு ஒரு வக்கீல் வந்தார். அது டைகர் மாணிக்கமா, அவர் நம்பர் 1 வக்கீலாச்சு, அவரை கெட்டியெல்லாம் நெருங்கிட முடியாது, அவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இலக்கியாவுக்கு ஆதரவு அவர் தான் வாதாட போகிறாரு. நம்ம இளநீர்காரனை பேச வச்சோம்ல அது எல்லாமே அவர் தெரிஞ்சுட்டு இருக்கு. அவர் வந்து அப்படியே புட்டு வைக்கிறாரு. அஞ்சலி பைத்தியம், அவர் வந்து நம்பர் 1 லாயர், அவர் எப்படி வாயில் போட்டு வாங்குறாரோ அதெல்லாம் போட்டு வாங்கி நம்மகிட்ட இருந்து உண்மையை எடுத்து நம்மளுக்கே ஆப் வச்சு சூப் வச்சு கொடுத்துட்டு போயின்னு வந்துடுவார். அவர்கிட்ட எப்படி பேசுமோ அந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக பேசணும். அவர் வந்துக்கிறாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் எவனானோ ஒருத்தன் நம்பர் 1 லாயரை பிடிக்கணும், வேறு யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையிறாங்க. அர்ஜுன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவரும் வரமாட்டாரே. அவன் வந்து வரணும்னா அவன் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு கொள்கைன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விடுவான். அவனும் இதுக்கு தேர மாட்டான். வேறு யார் கேடு கெட்ட லாயரை பார்த்து தான் பிடிக்கணும். அந்த அப்படி கேடு கெட்ட லாயர் யார் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு எத்தருக்கேன்.